தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுகவை பொறுத்தவரை இப்பொழுது அதற்குள்ள ஒரு பெரிய சுனாமி சுழன்றடித்து கொண்டிருக்கிறது. ரத்தீஷ் எங்கே தலைமறைவாகிவிட்டார்? எப்படி ரத்தீஷ் என்ற இந்த டவுசர் பாய்ஸ் எப்படி ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர், ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர் 23 பேர் உட்பட 40 பேர் மாற்றம் இப்படி நடந்திருக்கிறது என்று முதலமைச்சர் உள்துறையில் விசாரித்து கொண்டிருக்கிறார். இந்த விக்ரம் ஜூஜு, ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், கேசவன், கேஎஸ் மார்ட் கேசவன், இப்படி பல இளைஞர்கள், இந்த டவுசர் பாய்ஸ் எப்படி திமுகவை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்? டாஸ்மார்க் விசாரணை எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்? உள்துறை எப்படி டிஜிபியான சங்கர் ஜிவாலை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்? இதெல்லாம் எப்படி நடந்தது என்று முதலமைச்சர் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதிர்ச்சியோடு இந்த தகவல் பரவுகிறது. இந்த கேஎஸ் மார்ட் கேசவனுக்கு ஸ்மார்ட் மீட்டர் எப்படி பல கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர் கொடுக்கப்பட்டது? இந்த 4 வருடத்தில் இந்த கேஎஸ் மார்ட் அசூர வளர்ச்சி அடைந்தது எப்படி? பல ஆயிரம் கோடிகள். இந்த டவுசர் பாய்ஸ் உதயநிதியினுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள எப்படி இந்த அரசை ஆட்டி படைத்தார்கள்? இதையெல்லாம் நீங்கள் மோப்பம் பிடித்து முதலமைச்சருக்கு நோட்டு அனுப்பிய டேவிட்சன் ஆசீர்வாதம் என்ற காவல்துறை உளவுத்துறை அதிகாரி எப்படி மாற்றப்பட்டார்? என்னை பற்றி, என்னுடைய நண்பர்களை பற்றி, என்னுடைய டவுசர் பாய்ஸ் நண்பர்களை பற்றி எப்படி நீங்கள் என் தந்தையிடம் போட்டு கொடுக்கலாம் என்று உதயநிதி கேட்டதனுடைய விளைவு டேவிட்சன் ஆசீர்வாதம் தூக்கி அடிக்கப்பட்டார் உளவுத்துறையிலிருந்து. இதுதான் நடந்தது. யாரால்? இந்த டவுசர் பாய்ஸால். இந்த டவுசர் இளைஞர்கள், 30 வயதை நிரம்பாத இளைஞர்கள் எப்படி பல ஆயிரம் கோடி, ஆயிரம் கோடி எப்படி இவர்களால் குவிக்க முடிந்தது? நீங்கள் இதில் நயன்தாராவுடைய கணவன் விக்னேஷ் சிவன் திமுக அரசு செய்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவர் தான் ஒருங்கிணைக்கிறார். ஈவெண்ட்ஸ் 100 கோடி, 200 கோடி, 300 கோடி. எப்படி நீங்கள் கார் ரேஸ் சென்னைக்குள்ளே நடக்கிறது? சாத்தியமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் 174 50 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள எம்ஆர்சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள இதெல்லாம் திட்டமிடப்படுகிறது. ஒரு நடிகைக்கு 35 லட்சம் ரூபா செலவில் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். இது எப்படி சாத்தியம்? உளவுத்துறை என்ன செய்கிறது? மத்திய உளவுத்துறை என்ன செய்கிறது? உள்துறை நீங்கள் அங்கே போனால் மறுபடி சின்னவர்கிட்ட தான் வரும், பெரியவர்கிட்ட வரும். இதை சொல்லக்கூடிய மந்திரிகள் யாரும் இல்லை. இதை சொல்லக்கூடிய உளவுத்துறை நேர்மையான அதிகாரிகள் யாரும் இல்லை. இந்த கேசவனுடைய வீட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிறார்கள். ரத்தீஷுடைய வீடு 300 கோடி ரூபாய்க்கு கட்டப்படுகிறது. எப்படி சாத்தியம்? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் உடைய 20வது மாடி மொட்டை மாடி பெட் ஹவுஸ் எப்படி 200 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்படுகிறது? ஈஸியாக லண்டனில் எப்படி சொத்துக்கள் வாங்கப்படுகிறது? துபாயில் எப்படி முதலீடு பண்ணப்படுகிறது? இதையெல்லாம் மத்திய உளவுத்துறை இத்தனை ஆண்டு காலமும் கண்டுகொள்ளவில்லை. அமலாக்கத்துறை அந்த பக்கமே வரல. ஜி ஸ்கொயர் எப்படி இவ்வளவு லட்சம் கோடி குவிக்க முடிகிறது? எங்கு பார்த்தாலும் ஜி ஸ்கொயருடைய இடங்கள். ஏன்னா திமுக ஆட்சி 200 வருஷம் இருக்குமா? இவர்களெல்லாம் 200 ஆண்டு காலம் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்களா? உள்துறையை அல்லது ரெவன்யூ இப்படி பணம் காய்க்கிற குட்டுகிற இதை இவர்கள் பூரா 200 வருஷம் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா?
ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறு தெரியுமா? கருணாநிதி சிறைவாசலிலே காத்து கிடந்த வரலாறு தெரியுமா? இந்திரா காந்தியை சிறையில் போட்ட வரலாறு தெரியுமா? இதெல்லாம் இந்த 30 வயதே நிரம்பாத பல ஆயிரம் கோடியை சேர்த்து வைத்திருக்கிற மக்களுடைய வரிப்பணத்தை அப்படியே கொள்ளையடித்து வைத்திருக்கிற மக்கள் உழைத்து உழைத்து நீங்கள் அப்படியே வரியாய் கட்டுகிற பணம் அப்படியே வெளிநாடுகளுக்கு இப்போ முதலீடாக முடக்கப்படுகிறது. துபாய் போன்ற அயல் நாடுகளில் தமிழருடைய ரத்தம், வேர்வை, ரத்தம், சதை அத்தனையும் உரமாக போட்டு உழைத்து உழைத்து ஓடாய் போன இவனுடைய பணம் முடக்கப்படுகிறது. 1 கோடி பேர் நீங்கள் டாஸ்மார்க்கில் காலையில் எழுந்திரிச்சு முழிக்கிற இடமே டாஸ்மார்க் தான். 50 வயதுக்கு மேலே அவனால் வாழ முடியல. அவனுடைய உடல், கல்லீரல், சிறுநீரகம் அத்தனையும் பழுதடைந்து மரணம் அடைந்து விடுகிறான். நான் 5250 டாஸ்மார்க்குகள், 2500 ரேஷன் கடைகள், குடிமை பொருள் அங்காடிகள், அமுதம் அங்காடிகள் 2500, டாஸ்மார்க்கு 5000 மேற்பட்ட கடைகள், 50,000 கோடி மது ஆலை வியாபாரம். இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதை ஆளுங்கட்சிக்கு சொந்தமான எஸ்என்ஜே ஜெயமுருகனுடைய நிறுவனம், கால்ஸ் நிறுவனம், கிங்ஸ் ஒயின்ஸ், கிங்ஸ் டிஸ்டிலரிஸ், அக்காடு டிஸ்டிலரிஸ், ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, பாலாஜி டிஸ்டிலரிஸ், எஸ்என்ஜே ஜெயமுருகன், உளியின் ஓசை, இவர்களுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வருமானம் அப்படியே வெளிநாடுகளிலே பதுக்கப்படுகிறது. ரத்தீஸ் டாஸ்மார்க் எம்படி விசாகனுக்கு எப்படி உத்தரவிட முடிகிறது? காவல்துறை, உள்துறை அதிகாரிகளுக்கு எப்படி ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க முடிகிறது? இதெல்லாம் ஆதாரமாக எப்படி நிரூபிக்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் விசாரித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கவனம் இல்லாமல் எப்படி இந்த ரத்தீஷுடைய சின்னவர் சொன்னார், சின்னவுடைய நண்பர்கள் சொன்னார்கள். கேசவன் சொன்னான், திரைப்படத்துறையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. ஆகாஷ் பாஸ்கர், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா? இந்த பின்னடைவு கடந்த காலத்தில் அதிமுகவில் நடராஜன் வீட்டில் கூடியிருந்த கூட்டம், சசிகலா கூடியிருந்த கூட்டம், திவாகரன், சுதாகரன், பாஸ்கரன், இப்படி மகாதேவன், இப்படி பல கரன்கள் அதிகார மையமாக, ராவணன், கலியபெருமாள், இப்படி பல பேர் அதிகார மையமாக இருந்தார்கள். இந்த அதிகார மையம் மக்கள் மாறிய பிறகு இப்போ இந்த அதிகார மையம் சின்னவருடைய 20 வட்டத்துக்குள்ள இதெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இவர் முதலமைச்சர் வேட்பாளராக வருகிற தேர்தலில் முன்னிறுத்த போகிறார்கள். இந்த இளைஞர்கள் தான் அப்பொழுது இதே அதிகார மையம் உருவாகும். மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் இந்த ஊடக கிரிமினல்கள் பார்த்து கொள்வார்கள், ஊடக விரோதிகள் பார்த்து கொள்வார்கள். மக்களிடம் எந்த உண்மையும் போய் சேராமல் 50 ஆண்டு காலம் பார்த்து கொண்டவர்களுக்கு இப்பொழுது நடப்பதை மக்களிடம் போய் சேராமல் பார்த்து கொள்வதும் அதிசயம் அல்ல. ஆகையால் இது மக்களிடம் போய் சேராமல் தடுக்கப்படுகிற ஊடகங்கள் தான் பெருங்குற்றவாளிகள். ஊடகம் என்பது ஆளுங்கட்சியினுடைய வரிப்பணத்தை விளம்பரங்களாக கோடிகளை பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் மறைக்கிற வேலையை சரியாக செய்வது தான் தினத்தந்தி, தினவாந்தி, தினமலம், இது போன்ற பத்திரிகைகள். உண்மையை மறைத்து விட வேண்டும், உண்மையை எரித்து விட வேண்டும். எந்த தகவலையும் மக்களிடம் கொண்டு சேராமல் பார்த்து கொள்வது இந்த ஊடக தர்மம். அதுதான் ஊடக தர்மங்க. இப்போ கர்நாடகாவில் கமலஹாசன் தமிழ்தான் மூத்த மொழி, தமிழிலிருந்து தான் கன்னடம், கவின், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற மொழிகள் உருவாகியது என்று ஒரு
திரைப்பட விழாவில் பேசியதற்காக கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அங்கே கர்நாடகாவில் பற்றி எரிகிறது. நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன், கன்னடர்களை பாராட்டுகிறேன். மொழி உணர்வோடு இருக்கிறான், இன உணர்வோடு இருக்கிறான். உண்மையை மறைத்தாலும் அவனுடைய அந்த மொழி உணர்வையும் இன உணர்வையும் பாராட்டி ஆகணும், தலைவணங்கியே தீர வேண்டும். தமிழை தடுத்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்ன கனக சுப்புரத்தினம் இப்போ கன்னடர்கள் எங்களுடைய கன்னட மொழிதான் உலகத்திலே சிறந்தது என்று சொல்லுகிறான். செம்மொழியாக ஆக்கப்பட வேண்டும் சொல்லுகிறான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் திராவிட மொழி என்று பாப்பா வச்சிருக்கிறான். பார்ப்பனர்கள் வைத்த பேர் தான் திராவிடம். பார்ப்பனர்களால் பிரிக்கப்பட்டவர்கள் தான் கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், துளு மக்கள். ஆக இதுதான் உண்மை வரலாறு. இந்த வரலாறை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழுக்கு மூத்த மொழி கன்னடம். தமிழில் இருந்து சமஸ்கிருதத்தை பிரித்து விடுங்கள் கன்னடர்களே. தமிழிலிருந்து தமிழ் மொழியை கன்னட மொழியிலிருந்து தமிழை பிரித்து விட்டால் சமஸ்கிருதம் மிஞ்சும், சமஸ்கிருதத்தை பிரித்து விட்டால் தமிழ் மிஞ்சும். தமிழன் ஏறக்குறைய 200 கோடி பேர் இந்த இந்திய பெருநிலத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று சுருங்கி 6.5-7 கோடி வாக்காளராக மாறிவிட்டார். இதெல்லாம் நீங்கள் 4000 ஆண்டு கால பார்ப்பன சதி. இந்த சதியின் மூலம்தான் தமிழன் கன்னடன் ஆக்கப்பட்டான், மலையாளி ஆக்கப்பட்டான், தெலுங்கன் ஆக்கப்பட்டான். இப்படி தமிழர்களை பிரித்து ஒரு மொழியை உருவாக்கி அவர்களை பிரித்த சூழ்ச்சி தான் திராவிட என்று அடையாளப்படுத்தப்பட்டது. நீங்கள் ஆரியந்தான். இதை அத்தனை மொழியியல் அறிஞர்களும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள், ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த கமலஹாசன் பேசியதற்கு கன்னட உணர்வாளர்கள், கன்னட அமைப்புகள் எல்லாம் நீங்கள் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்லுகிறது. இந்த தொடை நடுங்கி கமலஹாசன் மன்னிப்பு கேட்டு விடுவார். காரணம், திரைப்படத்தில் தனக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது, கூப்பாடும் கிடையாது. திரைப்படத்தில் தங்களுடைய தலையை காட்டி கொண்டிருக்க வேண்டும், திரைப்படத்தில் தங்களுடைய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்க வேண்டும். அதை தாண்டி இவருக்கு மொழியில் அறிவோ அல்லது இனத்தினுடைய மேன்மையோ இவர்களுக்கு எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. தங்களுடைய திரைப்பட தொழில் அமோகமாக நடக்க வேண்டும், தமிழன் என்ற அடையாளத்தோடு நடக்க வேண்டும். இதை தாண்டி இவர்களுக்கு எந்த கொள்கையும் கூப்பாடும் கிடையாது. ஆகையால் கன்னடத்தில் எந்த கலாட்டா நடந்தாலும் மன்னிப்பை கேட்டுவிட்டு அடுத்த நாள் அவர் சென்று விடுவார். சொன்ன சொல்லிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் கமலுக்கு கிடையாது, கமலஹாசனுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. தமிழ்தான் மூத்த மொழி. தமிழிலிருந்து தான் கன்னடம் உருவானது, தெலுங்கு உருவானது, மலையாளம் உருவானது, துளு உருவானது என்கின்ற அந்த உண்மையை சொல்லுகிற தெம்பும் திராணியும் இல்லாத ஆண்மகன்தான் இந்த கமலஹாசன். நான் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டேன், சொன்னதிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன் என்று சொல்லுகிற தெம்பும் திராணியும் இந்த கமல்ஹாசனுக்கு கிடையாது. ஏன் ரஜினிகாந்த் கிடையாது, யாருக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது, அஜித்துக்கும் கிடையாது. இவர்களுக்கு கன்னட மார்க்கெட்டு வேணும், கன்னடத்தில் படம் நடிக்க வேண்டும், கன்னடத்தினுடைய காசு வேண்டும். மொழியை நீங்கள் அழிந்தாலும் சரி, இனம் அழிந்தாலும் சரி, அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கன்னட மக்கள், கன்னட இன வெறியர்கள் அத்தனை பேருக்குமே தமிழிலிருந்து தான் கன்னடம் உருவானது. உருவாக்கியவர்கள் ஆரியர்கள், பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தை குலைத்து அந்த கன்னட மொழியை உருவாக்கினார்கள் என்கின்ற வரலாறு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கன்னட மொழியை தங்களுக்கு உயிராக நேசிக்கிறார்கள். அதற்கு நாம்
கண்டிப்பாக தலை வணங்குகிறோம். ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் தலை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.